எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைகளை இந்த மாதிரி சோசியல் மீடியால வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல பெற்றோர்கள் இன்றைக்கு இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது, எப்படி வழி நடத்துறது, ஏன் பெத்தோம் அப்படின்னு கூட புரியாத அளவுல அப்படியே தடுமாறிக்கிட்டு கிடக்குற ஒண்ணுமே தெரியாத கூதரைகளாக இருக்கிறாங்க. விஜய் சொன்ன அந்த ஒரு நிமிஷம் ஒரு சென்டென்ஸ் பேச்சு அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா என்னையா நீ பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க நீ? விஜயாக இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லாருமே இந்த குழந்தைகளை வச்சுமே பிரச்சாரம் பண்ணதானப்ப செஞ்சாங்க. அதை தூக்கிட்டு போய் விஜய்கிட்ட கொடுக்கறது, அவர் தோல் மேல வைக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுமே பண்ணாரு. அதே மாதிரி அவரை பாக்குறதுக்குமே ஒவ்வொரு பிரச்சாரங்கள் நடக்கிறதுக்குமே குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டு அந்த தலைவர்களுடைய அட்டென்ஷனை வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவே இவங்க பெற்றோர்களுமே நடந்துகிட்டாங்க தானே. ஆமா, இப்போ அந்த அந்த ஊடக கிரேஸ் ஒண்ணு இருக்கு எல்லார்ட்டையுமே. நீங்க பாருங்க, இப்போ ஒரு செலிபிரிட்டி கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறது, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற போட்டோ இல்ல, செல்ஃபி எடுத்துக்கிறது. அந்த செல்ஃபி எடுத்துட்டு அது உடனே இது சோசியல் மீடியால இன்ஸ்டால ஒரு ரீல்ஸா போடுறது, இல்ல ஒரு ஷார்ட்ஸா போடுறது, இல்ல ஃபேஸ்புக்ல போடுறது. அப்படி போட்ட உடனே அதுக்கு உடனே லைக்ஸ் வரும், வியூஸ் வரும். இத பார்த்து அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிருது. அப்போ என்னன்னா பல சமயங்கள்ல அந்த ஃபேம் வருது பாத்தீங்களா, அந்த சோசியல் மீடியால இருந்து வரக்கூடிய அந்த அது யாரும் நேரடியா பார்த்து பாராட்டுறது கிடையாது. எல்லாமே வெர்ச்சுவலா நடக்கக்கூடியதுதான். ஆனா அதுல ஒரு சந்தோஷம், ஒரு கிராட்டிபிகேஷன், ஒரு ஒரு பிளஷர் அந்த இது இருக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கு. அந்த இதை அப்படியே குழந்தைகளுக்கும் கடத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப குழந்தைகளை பயன்படுத்தி பெற்றோர்கள் இந்த மாதிரியாக அவங்களுடைய ஒரு உளவியல் தேவையை நிறைவு செய்துக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த உளவியல் பின்புலத்துலதான் விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டத்துல பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றது, பிள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்றது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை ஒரு அந்த ஆந்திராக்காரர் பண்ணது மாதிரி இவர் விஜய் பிள்ளைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 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 போஸ்ட் கொடுத்திருப்பாப்ல. அது வந்த உடனே அந்த பையன் என்னடா ஒரு பையன் இதாயிட்டான், ஃபேமஸ் ஆயிட்டான் அப்படின்னு உடனே நிறைய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை தூக்கி தூக்கி அந்த காருக்கு முன்னாடி விஜய் கண்ணுல படுறது மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கிறது. ஒரு தடவை எல்லாம் விஜய் வந்து தூக்கி போடா அப்படின்னு விரட்டி விட்டுருவாப்ல பிள்ளைய கொண்டு போ, அங்க போ, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாப்ல. அந்த அளவுக்கு போயிருச்சு. ஒரு தடவை அவர் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி சொல்லி இருந்தாங்க. அதனால கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி குழந்தைய கொண்டு வந்தாங்க, தோல்ல தூக்குனாரு, மேல காட்டினாரு, அப்படி போயிருச்சு. ஓகே, அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆனா பெற்றோர்கள் உளவியலை நான் சொல்றேன். பெற்றோர்களுக்கு அப்படி ஒரு ஆசை. அவங்க அந்த பிள்ளை மூலமா ஒரு ஒரு பிரபலம் ஆயிடலாம் அப்படின்றது அந்த உணர்வு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு, இந்த குழந்தைகளை பயன்படுத்தி இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க் எடுத்து பாருங்க. அத்தனை சின்ன பிள்ளைங்களை இப்ப வச்சுட்டு சேனல்ஸ் இருக்கு, வீடியோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, இன்ஸ்டால அந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்குது. எல்லாமே வைரலா போகக்கூடியது. சின்ன பசங்க விளையாட்டு, அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன குறும்புகள், இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல வியூஸ் போகுது, நிறைய லைக்ஸ் கிடைக்குது. அதோட நிக்கிறது இல்ல, அடுத்த கட்டமாவும் அவங்க மூவ் ஆயிடுறாங்க, இத பிசினஸா பயன்படுத்துறாங்க. எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைகளை இந்த மாதிரி சோசியல் மீடியால வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சம்மதமே இல்லாம குழந்தைங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அவங்க விற்கப்படுறாங்க அப்படின்ட்டு? அப்போ குழந்தைகளை இந்த சோசியல் மீடியால வித்து பணம் சம்பாதிக்கிறாங்களே அந்த பெற்றோர்கள், இப்ப இது குற்ற செயலா இல்லையா? அப்ப குழந்தைகளை பயன்படுத்துறது அப்படின்னு வரும்போது அரசியல் மட்டும் இல்ல, சினிமா மாதிரியான படத்துல நடிக்க வைக்கிறது, குழந்தைகளை நடிக்க வைக்கிறாங்க. அது யாருடைய சம்மதத்தின் பேர்ல நடிக்க வைக்கிறாங்க? பெற்றோர்கள் சொன்னா போதுமா? குழந்தைகளுக்கு எப்படி அந்த விவரம் தெரியும்? அந்த மாதிரி குழந்தைகளை வச்சு பணம் சம்பாதிக்க கூடியதும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குழந்தைகளை வச்சு பெற்றோர்கள் அவங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த உளவியல் ரீதியான ஒரு நிறைவை இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு ஒரு பாப்புலாரிட்டி அதன் மூலமாக நிறைவு செய்துக்கிறாங்க. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அரசியலை கடந்து நடந்துகிட்டு இருக்கு, அரசியல்ல மட்டும் இல்ல. ஓகே, சோ இந்த சூழ்நிலையில தான் விஜய்க்கு கூட்டம் வருது, விஜய்க்கு பிள்ளைய தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்ட்டு. அது விஜய் மேல குற்றம் கிடையாது. விஜய் ஒரு கவர்ச்சியான ஒரு 52 வயது இளைஞர். அது அது என்ன, அவருக்கு ஒரு மாஸ் அப்பீல் இருக்கு. மாஸ் அப்பீல்னா பெரியவங்களும் அவரை பார்த்து ஈர்க்கப்படுறாங்க, குழந்தைகளும் ஈர்க்கப்படுறாங்க. அப்படி ஒரு ஒரு கிஃப்ட் அவருக்கு இருக்கு. இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அத குறையா சொல்ல முடியாது. நீ ஏன் இவ்வளவு கவர்ச்சியா இருக்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்களா யாரையாவது? ஏன்னா கவர்ச்சியா நான் இருக்கேன் அப்படின்னா நீ ஏன் போய் விழுகுற? அப்ப விழுகிறவங்க மேலதானே தப்பு சொல்லணும். தப்புன்னு சொன்னா அது தப்பு யார் மேல இருக்கு? இவர் நீ என்ன இது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் சொல்றாரா என்ன? ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா விஜயனுடைய இந்த பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா பல சூழ்நிலைகள்ல வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது கூட என்ன அர்த்தம் அப்படின்னா வாங்க 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 அப்படின்னு சொல்றதனுடைய இன்னொரு வடிவமா அப்படி அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஏன்னா அரசியல்ல அப்படித்தான் நடக்குது. இருந்தாலும் விஜயை பொறுத்த மட்டும் கூட்டம் நிறைய வர்றாங்க. இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா வர்றாங்க. இது மத்த கட்சிகளுக்கு இல்ல. அது உண்மை. அடுத்து விஜய் மாமாவுக்கு நீங்க இதை செய்யுங்க அப்படின்னா வீடே ஒரு போர்க்களமா மாறி போயிருது. அந்த அளவிற்கு அவருக்கு குழந்தைகள் மேல ஒரு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. குழந்தைகள் அவ்வளவு தூரம் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வீடியோ கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அது எவ்வளவு தூரம் நீங்க இக்னோர் பண்றீங்க அல்லது எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பினாமினையும் நம்ம எடுத்துக்கணும். விஜய் மீது உங்க குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, ஒரு நட்பு அல்லது ஒரு அன்பு, கொஞ்சம் வளர்ந்தவங்கன்னா காதல், காமம், அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில, விஜய்க்கும் இவங்களுக்கும் இடையில. இப்போ இது கிரஷா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஃபாச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு லவ்வா இருக்கலாம், இல்ல ஒரு ஜெனுவனான அன்பா இருக்கலாம், ஒரு பிரெட்டர்னல், அதாவது ஒரு சகோதரி பாசமா இருக்கலாம், அல்லது ஒரு பிரெட்டர்னல், ஒரு பெற்றோர் பிள்ளை அந்த மாதிரியான ஒரு உறவா இருக்கலாம். ஏன்னா இதுல எல்லாத்துலயும் விஜய நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம இந்த லீகல் இந்த குழந்தைகளை வச்சு நம்ம பேசுறதுலதான், அந்த கான்டெக்ட்ல தான் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மற்றபடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியோ அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பற்றியோ அதை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி நம்ம இப்ப பேசல. ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இல்லாட்டினா நம்ம கண்மூடித்தனமா விஜய் ஆதரிக்கிறோம் அப்படின்றது மாதிரி ஆகி போயிடும். அப்படி இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் விஜய் ஒரு வசீகரம் மிக்க ஒரு இளைஞராக, ஒரு தலைவராக, ஒரு ஆளுமையாக, ஒரு ஆணாக இருக்கிறது அப்படின்றது அவருடைய குற்றம் இல்ல. உங்க பிள்ளை அவரால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்க பிள்ளையினுடைய குற்றம் கூட கிடையாது. அப்ப குற்றம் எங்க போகுது அப்படின்ற அந்த கேள்வியை நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்ப யாருடைய குற்றம் அது? இது யார் மேல குற்றம் அப்படின்னா கடைசியா இந்த பிள்ளைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களுடைய குற்றம். பிரதானமா பிரைமரிலி இது பெற்றோருடைய இயலாமை. குற்றம் அப்படின்றத விட பெற்றோருடைய இயலாமை, அவங்களுக்கு அவங்களுடைய கையேலாகாத தன்மை, அல்லது அவங்களுடைய அதாவது எப்படின்னா இந்த போதிய அறிவு இல்லாதது. அவங்களுக்கு குழந்தைய வளர்க்கறது எப்படின்னே தெரியலங்க. எல்லாமே இந்த தற்குறி அப்படின்றதுல இத இன்னொரு வார்த்தை அதுக்கு இந்த மதுரை சைடுல எல்லாம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்ன வார்த்தை? கூதரை. அந்த கூதரைன்ற இந்த கூதரைங்களா இருக்கிறாங்க. அதான் சரியான சொல். பல பெற்றோர்கள் இன்றைக்கு இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது, எப்படி வழி நடத்துறது, ஏன் பெத்தோம் அப்படின்னு கூட புரியாத அளவுல அப்படியே தடுமாறிக்கிட்டு கிடக்குற, ஒண்ணுமே தெரியாத கூதரைகளாக இருக்கிறாங்க. அந்த கூதரத்தனத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மாதிரி ஒரு அரசியல் படுத்தி ஒரு விஷயத்தை அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்காம, அதை ஆய்வு செய்யாம, அவங்களுடைய சூழல்ல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்காம, அதுக்கு எவ்வளவு தூரம் இவங்க உடந்தையாக இருந்திருக்கிறாங்கன்ற எந்த விவரமுமே இல்லாம கண்மூடித்தனமா ஒரு அரசியலை கொண்டு போயிட்டு ஒரு கேஸ போடுறோம் அப்படின்றது இது ஒரு பப்ளிசிட்டியா கூட இருக்கலாம்.
ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல இப்ப விஜய் எதிர்த்து ஒருத்தர் கேஸ் போட்டாரு அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய செய்தியா ஆகுது பாத்தீங்களா, ஊடக வெளிச்சம் கிடைக்குது. இப்ப அந்த இதுக்காகவும் கூட இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய உள்ள அடக்கத்தை பார்க்கும்போது நம்ம சொன்னது மாதிரி அந்த ப்ராட அந்த கான்டெக்ட் அதை எடுத்துக்கணும். அந்த அது மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸுமே மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இதை அணுகணும். அப்படி அணுகும்போது பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைய பெத்துட்டாங்க, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி மோஸ்ட்லி ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், அதுல 2 பேரும் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அது இன்னுமே கூட சிரமமா இருக்கு. வீட்டுல அம்மா ஒருத்தவங்க அல்லது ஒரு ஒரு ஒருத்தர் வீட்டுல இருந்துட்டு ஒருத்தர் வேலைக்கு போறாங்க அப்படின்ற சூழ்நிலையிலேயே பிள்ளைங்களை எப்படி வளர்க்கிறது அப்படின்றது தெரியல. குழந்தைங்களுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் வருதுன்றது தெரியல. எப்படிடா நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, எப்படி என் மகன் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இப்ப ஸ்கூலுக்கு இன்னும் போக ஆரம்பிக்கல. போக ஆரம்பிக்காத டயத்திலேயே அங்கங்க இருந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பெற்றோர்கள் பேசுறது, அவங்க என்ன இருந்து அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து அவங்க மொபைல கையில வச்சுட்டு அவங்க ஓட்டி விடுறது. அப்புறம் ஊடகங்கள்ல பெரியவங்க பார்க்கக்கூடிய அதுல இருந்து சில விஷயங்களை பிக்கப் பண்ணிக்கிறது. இப்படி குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகள், அதி புத்திசாலிகளா இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே அவங்க கத்துக்கிறாங்க. எதெல்லாம் பெற்றோர்கள் மறைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே விரைவா கத்துக்கிறாங்க பிள்ளைங்க. எதெல்லாம் நீங்க கத்துக்க கூடாதுன்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க முன்னாடி தெரியாத மாதிரி நடிக்க குழந்தைங்களை பத்தி சொல்றேன். அப்புறம் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுறாங்கன்னா அங்க ஸ்கூல்ல பியர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ், டீச்சர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஸ்கூல் என்ன மாதிரியான ஸ்கூல், அங்க என்ன கிளைமேட் இருக்கு, என்ன மாதிரியான ஐடியாலஜிக்கல் என்வாயரன்மெண்ட் இருக்கு அப்படின்றது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். இப்படி ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தைகள் மேல என்ன பல திசைகளில் இருந்து பல கோணங்களில் இருந்து தாக்கங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பெற்றோர்களால புரிஞ்சுக்கவே முடியல, கணிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல். இந்த இதுலதான் பல பெற்றோர்கள் கூதரைகளா தான் இருக்கிறாங்க. விவரம் தெரியல, வெரி நைவா இருக்கிறாங்க, ரொம்ப சிம்பிள்டனா இருக்கிறாங்க, ரொம்ப முட்டாள்களா இருக்கிறாங்க இந்த விஷயங்களை பொறுத்த மட்டும். அப்புறம் பிள்ளைங்க என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒண்ணை தவிர பிள்ளைங்க அதனாலதான் உன் பிள்ளை எதுக்கு அடம் பிடிச்சிச்சு, ஏன் அடம் பிடிக்குது, அப்ப எப்படி வளர்த்துருக்கிறீங்க, அப்போ அடம் பிடிச்சா ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்றது மாதிரி தானே பிள்ளைய நீங்க வளர்த்துருக்கிறீங்க. அடம் பிடிச்சாலும் இங்க அப்படி அடம் பிடிச்சா காரியம் நடக்காது, உனக்கு என்ன தேவையோ அதை கேளு, முடிஞ்சிச்சுன்னா நாங்க கொடுப்போம், அல்லது முடியும் போது அதை கொடுப்போம், அது வரைக்கும் நீ வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஏன் பிள்ளைய வளர்க்கல அவங்க. சாதாரணமா போற போக்குல ஒரே ஒரு நாள் ஒரு பிரச்சாரத்துல விஜய் சொன்னாருங்க, அந்த ஒரு சென்டென்ஸ் ஒரு நிமிஷம் பேச்சு உன் பிள்ளைய இந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா நீ பிள்ளைய பெத்து வளர்த்து சோற போட்டு அதை போட்டு அன்பை கொடுத்து கூடவே இருந்து குளிப்பாட்டி என்னென்னமோ பண்ணி நீ பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கிற, நீ சொன்னா கேட்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப என்ன மாதிரியான பேரண்டிங். விஜய் சொன்ன அந்த ஒரு நிமிஷம் ஒரு சென்டென்ஸ் பேச்சு அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா என்னையா நீ பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க நீ. அப்ப தப்பு, அதான் தப்பு எங்க இருக்கு, எப்படி இருக்கு, பிள்ளைய வளர்க்க தெரியல நமக்கு. அதே மாதிரிதான் அந்த பையனுக்கு வந்து 5 வயசுன்னு தான் சொல்றாரு. அந்த குழந்தை போயிட்டு அந்த தேடி அந்த ரீல்ஸையோ அந்த பேச்சையோ பார்க்க போறதுல நம்ம வீட்டுல அதை பார்த்திருந்தனாலதான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அது கூட 5 வயசு பையனுக்கு அந்த விஷயம் புரியுமா அப்படிங்கிறது தெரியல. விஜய் சொன்ன இந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு பேசுவாங்களா. அதாங்க இதுல என்னன்னா இந்த விஜய் அவரு பிரச்சாரத்துக்கு போறது வர்றது அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாம் எல்லாருமே விமர்சனம். இந்த விசிகா தொண்டர்கள் அவங்க எல்லாம் என்ன இந்த டிவி வந்து ரொம்ப மோசம், விஜய் என்ன பண்ணாலும் அவர் தூங்கி எந்திரிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டம் பண்றாங்கல்ல, விமர்சனம் பண்றாங்கல்ல, அந்த ஆட்கள் பூராமே அப்போ விஜய தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஊடகங்கள் காட்டுறத ஒரு பக்கம் வெளியில ஒரு நாங்கெல்லாம் விஜய் என்ன தற்குறி பசங்க அவங்க இது பண்றாங்க, நாங்கெல்லாம் யாரு அறிவுஜீவிகள் அப்படின்னு வெளியில பேசிட்டு, ஆனா உண்மையில என்ன நடந்திருக்குது அப்படின்னா விஜயுடைய ப்ரோக்ராம்ஸ் இவங்க பூரா வீட்டுல பாத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனாலதானே இந்த பையன் வந்து விஜய்க்கு அவ்வளவு அடிக்ட் ஆயிட்டான்.
5 வயசு பையன் அவ்வளவு தூரம் அவன் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறான் விஜய்க்கு. ஒரு தடவை 2 தடவை பார்த்த உடனே அப்படி ஆக போறது இல்லைங்க. கண்டினியூஸா எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும். அது வந்து ஒரு அந்த டோசேஜ் வந்து அதிகமாகிக்கிட்டே போயிருக்கணும். அப்பதான் அந்த போதை ஏறும். கிக்கு இது சாராயம் குடிக்கிறவங்க எல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது முதல்ல கொஞ்சம் ஒரு ஒரு 100 ஒரு லார்ஜ்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து 2 லார்ஜ் ஆகும், அப்புறம் குவார்டர் ஆகும், அப்புறம் ஹாஃப் ஆகும். ஏன்னா அதுக்கு அதிகமா அவ்வளவு குடிச்சாதான் அவனுக்கு கிக்கே வரும். அப்புறம் ஃபுல்லா போயிடும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாகி போயிடும். அப்படியே அந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த குழந்தையுமே ஒரு தடவை பார்த்த உடனே எல்லாம் இதாயிருக்காது. அதெல்லாம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. கண்டினியூஸா தாக்கம் இருந்திருக்கு, எக்ஸ்போஜர் இருந்திருக்கு. விஜயே எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. அப்புறம் அந்த டோஸும் அதிகமாகிக்கிட்டே போயிருக்கு. அந்த எக்ஸ்போஜர் அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நடந்திருக்குது பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற. அப்ப இது எல்லாமே வீட்டுல பெரியவங்க செஞ்ச விஷயம். அல்லது பெரியவங்களுக்கு தெரியாம குழந்தை வந்து அந்த 5 வயசுக்குள்ள விஜய் இதா பார்த்து இது பண்ணிருக்குமாமா. வாட்ஸ்அப்லயும் இதுல பேர் என்ன, இன்ஸ்டாலையும் ரீல்ஸ். அப்படி இல்ல. அப்ப பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்களே கூட என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த சினிமா கல்ச்சர் வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. அல்லது இந்த மாதிரி விஜய் அரசியலை இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை விமர்சனம் பண்றதுக்காக கூட பார்த்திருந்திருக்கலாம். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து நீ விமர்சனம் பண்ணப்பா, நீ அறிவை பயன்படுத்துற. ஆனா குழந்தை வந்து அது இதயத்தை பயன்படுத்துது. அதனால இதயபூர்வமா ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க உருவாக்கிடுச்சு. அப்படித்தான். அதான் அதான் நடந்திருக்கணும். அதனால இங்கேயும் திரும்ப விஜயை குறை சொல்ல முடியாது, உங்க குழந்தையும் குறை சொல்ல முடியாது. நீங்க அந்த குழந்தை இந்த விஜய்க்கு எக்ஸ்போஸ் ஆகுற அளவுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நீங்க, அல்லது உங்க வீட்டுல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கு.